பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் மகத்துவத்தையும் காண்பார்கள். இனி எங்களுக்கு தீர்வே இல்லை என்று யோசித்தவர்களை கர்த்தர் மீண்டும் கட்டி எழுப்பின ஒரு வசனம்தான் இது. வனாந்திரமும் வறண்ட இடமும் போல் காணப்பட்ட வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி உண்டு என்று கர்த்தர் இங்கு சொல்லுகிறார். கடுவெளியைப் போல் காட்சி அளிப்போர் புஷ்பத்தை போல் கழித்து செழிப்பார்கள் என்றும் குறிப்பிடுகிறார். எப்பொழுது இப்படிப்பட்டதான நினைக்க முடியாத ஆசீர்வாதங்களை ஒரு ஜனம் பெறுகிறது என்றால் அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் மகத்துவத்தையும் வாஞ்சிப்பவர்களும் காண்கிறவர்களுமாய் இருக்கும் பொழுதுதான். எத்தகைய நம்பிக்கையற்ற நிலைகளில் இருந்தாலும் அது விவரிக்க முடியாத வளங்களாக மாறிவிடும். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஒருவரும் காண முடியாத அந்த மகிமையும் மகத்துவத்தையும் வாஞ்சித்து காண்கிறவர்களாய் இருப்போம் என்றால் ஒருவரும் அடைய முடியாததை எளிதில் எட்ட முடியும். தொடர்ந்து அவர் சமூகத்தை நித்தமும் வாஞ்சிப்போம். நித்தியமான ஆசீர்வாதங்களில் நிலைத்து நிற்போம். God bless you abundantly.